நெக்ஸ்ட் ரவுண்டு ராஜகோபாலபுரம் விசஸ் வடசேரிப்பட்டி. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். வடசேரிப்பட்டிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் பழனி, நான் ஸ்ட்ரைக்கில் பார்த்தி. ராஜகோபாலத்துக்கு ஓப்பனிங் பவுலரா பவர் பிளே போட நம்ம விராட் சிவா. அவர் இதுவரை பேட்டிங்கில் மட்டும் தான் பார்த்துருக்கேன், இப்போ பவுலிங் போட வந்திருக்காங்க. ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் குத்தி போட்டிருக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு, சரியான ஹைட்டில். அங்கே ஒரு 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அங்கே ஒரு 6 ஹிட்டிங் மைண்டில் இறங்கிருக்கான்னு சொல்லலாம். பழனி முதல் பந்தே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க டீம் காட்டி பவர் பிளே எல்லாம் யூஸ் பண்ண சொல்லலாம். முதல் பந்தே செகண்ட் ஒன் ஆஃப் சைடில் போய் கேப்பில் போயிருக்கு சொல்லலாம். மிஸ் பண்ணியிருக்காங்க. 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா விரட்டி போயிருக்காங்க சொல்லலாம். கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. இன்னும் பாலை எடுக்கலை. குட் ரன்னிங், டபுள். தேர்ட் ஒன் ராக்கில பேட்ல டிப்பா இருக்கு. விக்கெட் அப்பீல் பண்றாங்க. விக்கெட் கொடுத்திருக்காங்க. 6மே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க. விராட் சிவா ஒரு ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிக்கிற பேட்ஸ்மேனை இந்த நேரத்தில் விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஒன் ரன் பேட்ஸ்மேன் அரசு. யாக்கிங் லென்த் ஒரு லெக் பை. ரன் அப் சான்ஸ் வாய்ப்பு பார்த்தா குயிக்காக இருந்தால் அடிச்சிருக்கலாம். மணி மிஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் பார்த்தி. பேட்டில் சரியா படல, லெக் சைடில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. குட் ஷாட், சிங்கிள். ஃபைனலில் திருப்ப பார்த்தாங்க, ஒரு லெக் பை. கிட்டக்க அப்பீல் பார்த்தா டாட் பால். கடைசி ஒரு பந்த டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சிவா. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 10, 1 விக்கெட்டு. செகண்ட் பிரிப்பிளை போட அப்பு. ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்கில் பார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட், சரியான ஹைட்டில் போயிருக்கு லெக் சைடில். அங்கே ஒரு 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அங்கே ஒரு 6 முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க பார்த்தி. செகண்ட் ஒன் டைமிங் அடிச்சு அதே திசையிலே போயிருக்கு. அங்கே ஒரு 4 2 பால்ல 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தி. ஒரு 6 ஒரு 4. பேட்டர் சரியா படல, ஸ்லிப்பே போயிருக்கு. குயிக்கா இருந்தா ரன் அவுட் பண்ணிருக்கலாம், மிஸ் பண்ணிருக்காங்க சொல்லலாம். ரன்னுக்கு வாய்ப்புன்னு பார்த்தா தப்பான த்ரோ விட்டுருக்காங்க. அந்த எண்ட்ல யாருமே இல்லை. கண்டிப்பா அது ஒரு 4 தான். அங்க ஒரு 4 எஸ்ஆஸ்ல ஒரு 4 கிடைச்சிருக்கு வடசேரிப்பட்டிக்கு. மொத்தம் இந்த பாலுக்கு 6 ரன்னு. எஸ்ஆஸ்ல ஒரு 4 கிடைச்சிருக்கு. எஸ்ஆஸ்ல 4 கிடைச்சிருக்கு. சிங்கிள் மட்டும் அப்படியே மொத்தம் இந்த பாலுக்கு 5 ரன்னு. நெக்ஸ்ட் ஒன் டைமிங் கிடைச்சி பேட்டில் சரியா படல. பவுலர் கைக்கே போயிருக்கு, விரட்டி வந்து பிடிச்சிக்கலாம் சொல்லலாம். அப்பு டாட் பால். ஃபிஃப்த் ஒன் கேப்ல போயிருக்கு. மிட் விக்கெட்ஸ்ல கண்டிப்பா 2க்கு அலோவ் பண்ணுவாங்க. விரட்டி போயிருக்காங்க சொல்லலாம். 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா குயிக்கா இருந்தா ரன் அவுட் பண்ணிருக்கலாம். ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் போயிருக்கு. ஃபீல்டு தலைக்கு மேலே விரட்டி போயிருக்காங்க. பிடிக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். நோக்கியே போயிருக்கு. அங்கே ஒரு 4 கடைசி ஒரு பந்தே 4ஆம் வந்திருக்காங்க அரசு. இந்த ஓவர் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். பவர் பிளேயை செகண்ட் பவர் பிளே 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 31, 1 விக்கெட்டு. 2 பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். வடசேரிப்பட்டி நல்லா ஸ்கோர் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஓவர் போட விராட் சிவா. இவருக்கு 2 ஓவர். ஸ்ட்ரைக்கில் பார்த்தி. ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு லெக் பை. அட்டாக்கிங் டெலிவரி சொல்லலாம். டாட் பால். செகண்ட் ஒன் குட் ஷாட், சரியான ஹைட்ல போயிருக்கு லாங்கான்ல. அங்க ஒரு 6 ஒரு பால் டாட் பண்ணாலும் கரெக்டா வெயிட் பண்ணி லாங்கான்ல ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க பார்த்தி. அதே முயற்சி கேப்ல மிட் விக்கெட்ஸ்ல போயிருக்கு, விரட்டி போயிருக்காங்க. குட் ஷாட் அப்பு. ரன் அவுட் சான்ஸ் வாய்ப்பும் பார்த்தா ரன் அவுட். தப்பான ரன்னிங் சொல்லலாம். ஒரு சிங்கிள், ஒரு ரன் அவுட். ஸ்லோயர் பேட்டில் சரியா படலை. ஸ்கொயர் லெக்ல போயிருக்கு. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா
குட் ஷாப், சிங்கிள். 5th ஒன். ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா அங்கே ஒரு 6. இந்த பேட்ஸ்மேன் முதல் வந்து ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க அவர் சந்தித்த முதல் பந்தில். லாஸ்ட் ஒன். டாட் பால். கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க ராஜா. 2 ஓடல டாட் பால். கடைசி ஒரு வந்து டாட் பால் பதிவு பண்ணுறாங்க சிவா. 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 45. 2 விக்கெட்டு. பொறுத்தவரை ராஜா ஓவர் ஸ்டிக்கில் பார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன். பேட்டர் டிப்பாக இருக்கு. அருமையாக கேட்ச் பிடிச்சி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க முதல் பந்தில் ராஜா. குட் கேட்ச். செகண்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் சத்யராஜ். லெக் பை. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. வெரைட்டி போயிருக்காங்க. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா ரன்னுக்கு வாய்ப்பு இருக்கு. குயிக்காக இருந்தால் எடுத்து அடிச்சிருக்கான். டேரக்ட் விக்கெட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். விக்கெட் கொடுக்கல. டபுள். டாட் பால். கீப்பர் கைக்கே வந்திருக்கு. 4th ஒன். ஸ்லிப்பேகளுக்கு குயிக்காக இருந்தால் ரன் வாய்ப்பு இருக்கு. எடுக்கல. ஒரு சிங்கிள். குட் ஷாட். சரியான ஹைட்ல போய் அங்கே ஒரு 6 வெயிட் பண்ணி அந்த பாலுக்கு தான் வெயிட் பண்ணலாம் சொல்லலாம். பேட்ஸ்மேன் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. அதே முயற்சி. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள். டாட் பால். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 54. 3 விக்கெட்டு. லாஸ்ட் ஓவர் போட மணி அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து ஸ்டிக்கர் சத்யராஜ் ஃபர்ஸ்ட் ஒன். டைமிங் கிடச்சிச்சானா சொல்லலாம். கேப்பில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா குயிக்காக இருந்துக்கான சொல்லலாம். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். யாக்கிங் லென்த். விக்கெட்டுக்கான அப்பீல் பார்த்தா விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சொல்லலாம் மணி. தேர்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால். ரிவேஸில் திரும்பி இருக்காங்க. அருமையாக பேக்கப் பண்ணிக்க சொல்லலாம் சிவா. ராஜா கீப்பர். டாட் பால். குட் ஷாட். சரியான ஹைட்ல போயிருக்கு. ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா அருமையாக கேட்ச் பிடிச்சி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க மணி. இந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க இது வரையும். பெரிய ஸ்கோர் இதுவும் கொடுக்காம நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் அவங்க டீம் காண்டி. ஆஃப் சைடில் போயிருக்கு. வெரைட்டி வந்திருக்காங்க சிவா. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி வாங்க பார்ப்போம். குட் ஸ்டாப். 3 ரன்னுக்கு முயற்சி. ஒரு டபுள். ஒரு ரன் அவுட். லாஸ்ட் ஒன். குட் ஷாட். அருமையா லைன் இந்த கேட்ச் பிடிச்சிருக்காங்க. கடைசி ஒரு பந்தயம் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க மணி. இந்த ஓவரில் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சொல்லலாம். 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 57. 7 விக்கெட்டு. லாஸ்ட் ஓவரில் வந்து மணி மட்டும் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க டீம் காண்டி. சரியான ஓவர்னு சொல்லலாம். 4 ஓவர் கம்பேர் பண்ணப்ப. பவர் பிளே போட பழனி அரௌண்ட் ஸ்டிக்ல கண்ணன் ஃபர்ஸ்ட் ஒன். டைமிங் கிடச்சிச்சு. விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா டாட் பால். செகண்ட் ஒன். ஆஃப் சைடில் போயிருக்கு. பிடிக்க வேண்டிய மிஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். அங்கே ஒரு மிஸ் பண்ணுறது கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. ஈஸி டபுள். டாட் பால். அருமையான வேர்ஸில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பழனி. ஒரு டபுளுக்கு அப்புறம் டாட் பால் பதிவு பண்ணிக்க சொல்லலாம். சைக்கிள் கண்ணா ஒரு அவுட் சைடு வச்சு விக்கெட் 2 வாய்ப்பு இருக்கு. மிஸ் பண்ணிருக்காங்க சொல்லலாம். டைரக்ட் விக்கெட்டை. ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ராஜா போன பால் வைடு. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டரும் மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க நினைக்கிறேன். 2க்கான வாய்ப்பு இல்லை. ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். ஒயிட் ப்ளஸ் 1 ரன். குட் ஷாட். சரியான ஹைட்டில் போயிருக்கு ஃபைனலில். அங்கே ஒரு 4க்கான வாய்ப்புன்னு பார்த்தா வெரைட்டி போயிருக்காங்க. இந்த பாலை எடுக்கலை. குட் ஷாட். ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன். ஒரு டிஃபென்ஸ் லெக் சைடில் போயிருக்கு. குயிக்காக இருந்தால் 2 வாய்ப்பு இருக்கு. கரெக்டாக த்ரோ அவுட் இருக்கலாம். ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 9 ரன் கொண்டு வந்திருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். கண்ணன் ராஜா
செகண்ட் பவர் பிளே போட பார்த்தி ஸ்ட்ரைக்கில் கண்ணா அரௌண்ட் சிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். நல்லா திரும்பிச்சு ஃபைனலில் போயிருக்கு, விரட்டி போயிருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. பாலை எடுக்கலை. ஈஸி டபுள். செகண்ட் ஒன். ஆப்ஷனில் தூக்கி விட்டுருக்காங்க. ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு, விரட்டி போயிருக்காங்க. பார்த்தி கண்டிப்பாக 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அருமையாக ஸ்டாப் பண்ணிக்கா சொல்லலாம். பேக் டு பேக் தொடர்ந்து 2 டபுள் கொண்டு வந்திருக்காங்க கண்ணா. ஒரு அட்டாக்கிங் டெலிவரி. பைஸ்மேன் 2 பார்க்குறாங்க. 2 சான்ஸ். தப்பான த்ரோ விட்டுருக்கான்னு சொல்லலாம். டபுள். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. 6 நேரத்தில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பார்த்தி. 5th ஒன். ஆஃப் சைடில் கேப்பில் போயிருக்கு, பிடிக்க வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 4க்கான வாய்ப்புன்னு பார்த்தா விரட்டி போயிருக்கான்னு சொல்லலாம். பிடிக்க முடியாது. அங்கே ஒரு 4 வெயிட் பண்ணி கரெக்டாக கேப்பில் ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க கண்ணா. லாஸ்ட் ஒன். லெக்ஸில் தூக்கி விட்டுருக்காங்க. 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு, விரட்டி போயிருக்கான்னு சொல்லலாம். அங்கே பிடிக்க முடியாது. அங்கே ஒரு 4 கடைசி 2 பந்துக்கு 2 4 பதிவு பண்ணியிருக்காங்க கண்ணா. இந்த ஓவர் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் யூஸ் பண்ணாமல் 23 ரன் கொண்டு வந்திருக்காங்க ராஜான் கண்ணன். 3rd ஓவர் போட ஆனந்த் ஸ்ட்ரைக்கில் ராஜா. ஓவர் சிக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். டைம் எல்லாம் கிடைச்சிச்சு. கவர் தீசில போயிருக்கு, ஃபில்டர் தலைக்கு மேலே. அங்கே 4க்கான வாய்ப்புன்னு பார்த்தா விரட்டி பண்ணால் பிடிக்க முடியாது. அங்கே ஒரு 4. இந்த ஓவரில் முதல் பந்தே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க ராஜா. செகண்ட் ஒன். பேட்டரி சரியா படல, பவுலுக்கே போயிருக்கு. அருமையாக ஃபீல் பண்ணிக்க சொல்லலாம் ஆனந்த். டாட் பால். 3rd ஒன். பேட்டர் டிப்பாக இருக்கு, அருமையாக பேக்கப். 2 அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணிக்காம சொல்லலாம். தப்பான த்ரோ விட்டுருக்காங்க, லாங் ஆஃப்ல போயிருக்கு. அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆஸ்ல ஒரு 4 கிடைச்சிருக்கு மொத்தம் இந்த பாலுக்கு. 5 ரன்னு, சாரி 6 ரன்னு. ராஜகோபாலபுரம் வடசிரிப்பட்டிக்கு எஸ்டாஸில் ஒரு ஓவர்த்தனால ஒரு 4 கிடச்சிச்சு. அதே மாதிரி இவங்களுக்கும் எஸ்டாஸில் ஒரு 4 கிடச்சிருக்கு. எஸ்டாஸில் ஒரு 4 கிடச்சிருக்கு. மொத்தம் அந்த பாலுக்கு 5 ரன்னு. ஸ்டேக்கில் கண்ணா லாங் ஆஃபில் நேருக்கு நேரு போயிருக்கு சொல்லலாம். 2க்கான வாய்ப்பும் பார்த்தா அருமையாக ஃபீல் பண்ணிக்க சொல்லலாம். ஒரு சிங்கிள். பவுலருக்கு இன்ஜின்னால நெக்ஸ்ட் பவுலர் மாற்றிருக்காங்க. நியூ பவுலர் அரசு. ஸ்ட்ரைக்கில் ராஜா. குட் ஷாட். சரியான ஹைட்ல போயிரு. அங்கே ஒரு 4 வெயிட் பண்ணி கரெக்டாக மீட் பண்ணியிருக்காங்க ராஜா. ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன். அதே முயற்சி, ஃபில்டர் கைக்கே போயிருக்கு. இந்த பாலை எடுக்கல, கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. ஈஸி டபுள். 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 39 ரன் கொண்டு வந்திருக்காங்க 2 பேட்ஸ்மேன். சரியான பார்ட்னர்ஷிப் சொல்லலாம். அவங்க டீம் காண்டி விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணி ஆடிட்டு தான் சொல்லலாம். கண்ணன் ராஜா. 12க்கு 19 4th ஓவர் போட பழனி 2 ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். நேருக்கு நேர் லாங்கானில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா குயிக்காக இருந்திருக்க சொல்லலாம். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ராஜா. பெரிய ஷாட்டுக்கு முயற்சி, கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. 2க்கான வாய்ப்பு பார்த்தா 2வது ஓடல டாட் பால். தொடர்ந்து 2 பேர் போட்டிருக்காங்க ஸ்ட்ரைக்கில் ராஜா. ஸ்லோ டெலிவரி லெக் சைடில் போயிருக்கு. அங்கே ஒரு 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அங்கே கிளியர் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ராஜா வெயிட் பண்ணி ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில். இந்த ஓவரில் மட்டும் ஒரு 6 ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க ராஜா. 4th ஒன். ஸ்லோயர் உள்ள லெக் பை பைஸ்மன் ஒரு சிங்கிள். 5th ஒன். ஆஃப் சைடில் தலைக்கு மேலே ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. அங்கே 4 தான் கண்டிப்பாக விரட்டி போயிருக்காங்க நினைக்கிறேன். ஃபில்டர் அது கண்டிப்பாக வச்சிருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் கண்ணா. குட் ஷாட். நேருக்கு நேரு போயிருக்கு. ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க பார்த்தி. கடைசி ஒரு பந்தை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பழனி. ராஜகோபாலத்துலேருந்து முதல் விக்கெட் இழந்து போகிறான்னு சொல்லலாம் கண்ணன்.
ரெண்டு பேருமே சரியான பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோர் அதிகமாக கொண்டு வந்தாங்க. இந்த நேரத்தில் கனடா விக்கெட் இழந்து போகிறாங்க. கடைசி ஒரு பந்து 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 51, ஒரு விக்கெட்டு. நான் 6க்கு 7 தான் ஆடணும். லாஸ்ட் ஓவர் போட சத்யா மேட்ச் ட்ராவ் ஆனால் விக்கெட் வித்தியாசம் கொடுப்பாங்க. இப்போதைக்கு வடசிரிப்பட்டி விக்கெட் அதிகமாக போயிருக்காங்க. ராஜகோபுரத்துலேருந்து ஒரு விக்கெட் தான் போயிருக்காங்க இது வரையும். ஸ்ட்ரைக்கில் ராஜா ஓவர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒன். தேர்ட் மேனில் போயிருக்கு, ஃபைனலில் போயிருக்கு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா மிஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஒன் பேட்ஸ்மேன் விராட் சிவா. செகண்ட் ஒன். குட் ஷாட். லெக் சைடில் போயிருக்கு. கேப்பில் அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை. அங்கே 4க்கான வாய்ப்பு பார்த்தா விரட்டி போயிருக்காங்க. அங்கே பிடிக்க முடியாது ஒரு 4. இவர் சந்தித்த முதல் பந்திலே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க சிவா. ஹிட்டிங் மைனில் இறங்கியிருக்கான்னு சொல்லலாம். 4க்கு 2 சிவா. ஆஃப் சைடில் போயிருக்கு. ஃபீல்டர் தலைக்கு மேலே 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அருமையாக கேட்ச் பிடிச்சி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் சிவா. பேட்டர் டிப்பாக இருக்கு. அருமையாக கீப்பர் பண்ணியிருக்காங்க. டாட் பால். 2க்கு 2 ஸ்ட்ரைக்கில் சிவா. ஒரு ரன்னாவே கண்டிப்பாக மேட்சை வின் பண்ணலாம். ஏன்னா விக்கெட் வித்தியாசத்தில் ராஜகோபால் கம்மி தான் போயிருக்காங்க. வடசேரிப்பட்டி 7 விக்கெட் போயிருக்காங்க. ராஜகோபால் 2 விக்கெட் தான் போயிருக்காங்க. விக்கெட் அருமையான லென்த்தில் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் கண்டிப்பாக 1க்கு 1 அடிச்சே ஆகணும். நான் 1க்கு 2 ஆடணும். மேட்ச் டிராவானா விக்கெட் வித்தியாசம் சொல்கிற மாதிரி கொடுப்பாங்க. வடசேரிப்பட்டி 7 விக்கெட் போயிருக்காங்க. இதுவரை ராஜகோபாலம் வந்து 3 விக்கெட் போயிருக்காங்க. கண்டிப்பாக 1 ஆடாவே ராஜகோபால் வின் பண்ணலாம். இதான் மேட்ச் பால்னு சொல்லலாம். எல்லா ஃபீல்டரையும் பக்கத்துலேயே எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். மேட்ச் பால் சொல்லலாம். லாஸ்ட் ஒன். ஆஃப் சைடில் போயிருக்கு. ரன் எடுக்கிற வாய்ப்பை குயிக்காக இருந்தால் எடுத்து அடிச்சிருக்கலாம். அந்த விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணுறாங்க. நாட் விக்கெட் கொடுத்துருக்காங்க. வின் பை ராஜகோபாலபுரம். அருமையாக சேஸ் பண்ணிக்க சொல்லலாம். கடைசி ஒரு வந்து சரியான இன்ட்ரெஸ்ட்டில் போயிருக்கு சொல்லலாம். அந்த மேட்சை வந்து வின் பண்ண கண்டிப்பாக வந்து நம்ம ராஜாவையும் கண்ணனையும் சொல்லணும். ஏன்னா 2 பேருமே சரியான பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க டீம் காண்டி.